வண்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடுதுங்க. ஐயோ டே, உன் மொபைல் வாட்டர் ப்ரூஃப் இருக்காடா? அவர் அண்ணா அடிச்சு ஓட்டுறாரு. இங்க பாருங்க, மாசா இருக்கு. இங்க பாருங்க, பாதி மழை தெரியவே இல்லைங்க மிஸ்ட்ல. வண்டி வேற வலிக்குதுங்க. இங்க பாருங்க, பின்னாடி வண்டி வந்துகிட்டு இருக்குங்க. அப்பா அங்க பாரு அக்கா, ரோட்ட பாருக்கா. அப்பா செம ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த மாதிரி ரோடு வலிக்குது. அவ்வளோதாங்க. இந்த வருது மாதிரி எதுக்கு நம்ம வண்டி. ஓகே கைஸ், அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, பின்னாடி வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து செம என்ஜாய்மெண்ட்ல இருக்காங்க. இங்க பாருங்க மாப்பிள்ளைய, மாப்பிள்ள இங்க ஓடுறாங்க மாப்பிள்ள. செமையா இருக்குங்க வியூ பாயிண்ட். அப்பா மழை வேற செமையா பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லைங்க. நாங்கள் பாட்டுக்கு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையா கிளைமேட் கேரளாவில் வந்து அல்டிமேட்டா இருக்குங்க. இங்க பாருங்க பின்னாடி, வாவ் செமையா இருக்கு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கு ப்ரோ வியூ பாயிண்ட்? சூப்பரா இருக்குல்ல. அங்க பாருங்க, அங்க ஒரு அருவி வேற இருக்கு. அதான் கேமராவில் தெரியாதுங்க. அப்பா செம கூலிங்காகவும் இருக்கு, மழையும் பெய்யுது, வேற லெவல்ல இருக்குங்க. அப்படியே நம்ம போட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு நான் அப்படியே வீடியோ எடுக்கிறேன். நம்ம வந்து அங்கேருந்து வந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம மாசா இருக்குங்க. அந்த ஆஃப் ரோடு ட்ரெக்கிங் பண்ணி வந்தது வேற லெவலு. இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. நம்மளும் போய் அதில் ஐக்கியமாகி ஒரு ஃபோட்டோ எடுப்போம். இங்க பாருங்க வியூ செமையா இருக்குங்க. இங்க பாருங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பாருங்க இது என்ன டான்ஸ் இதெல்லாம்? பாருங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படியே பின்னாடி போவோம். கிளைமேட்டை பாருங்க, மழை வேற செமையா பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. வர இங்க பாருங்க செமையா இருக்கு. எடுக்கிற ஆடுங்க. இங்க பாருங்க புது ஜோடி ரெண்டும் ஆடிட்டு இருக்காங்க. அப்பா மழை வேற செமையா பெய்ய ஆரம்பிச்சிட்டுங்க. A few moments later. அங்க பாருங்க ஆஃப் ரோட வேற லெவலுங்க. மாசு ஃபுல் ஆஃப் ரோடுங்க. என்ஜாய் வேற மாதிரி. அதான் ஓகே கைஸ், ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம அந்த லொகேஷனுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோங்க. செம ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் இல்லாம இங்க பாருங்க பின்னாடி வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு. யானையா ஏங்க, அங்க ஒரு மலை இருக்குல்லங்க, அங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 யானை நிக்குதுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கு, அதான் அந்த டவருக்கு பக்கத்துல ஒரு 4 யானை நிக்குதுங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க அந்த ஆஃப் ரோடு. அப்புறம் இங்க வந்து இந்த கிளைமேட்டு, நம்ம லாஸ்டா கூருக்கு போனோம்ல அங்க இருந்த மாதிரியே இருக்குங்க. இதோட ஒரு
வியூ பாயிண்ட் உண்மையாக வேற லெவலில் இருக்குது. அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. கரெக்டாக யானை வந்து அந்த இடத்துக்கிட்ட தாங்க இருக்குது. ஒரு 4 யானை நிற்கிதுங்க. பாருங்க வியூவை, செமையாக இருக்குங்க. இங்கே வந்து கொஞ்ச நேரமாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ரோடு போனது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக நான் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ வந்து நாளைக்கு காலையில் வருங்க. பாருங்க எங்கள் அண்ணி பெரியம்மா எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. பண்றா இங்கே பாருங்க, எங்கள் அக்கா எல்லாருமே இங்கே தாங்க நின்றுட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா யானை வந்துக்கிட்டே தான் இருக்குமாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தானா. இங்கே வந்து சவுண்டாக வந்து கத்தக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா யானை வருங்கிறதுக்காக. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா சும்மா சொல்கிறாங்கன்னு நினச்சேங்க. ஆனால் உண்மையாகவே யானை இருக்குங்க. ஏன்னா நம்ம நிறையா பிளேஸுக்கு போயிருக்கோம், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கெல்லாம் இருக்காது. ஆனால் இங்கே நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்குறோம். உண்மையாக வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸ். இங்கேருந்து கிளம்புறதுக்கே மனசு இல்லை. இருந்தாலும் இங்கே ஒரு 10 நிமிஷம் நின்று அப்படியே சில் பண்ணிவிட்டு அடுத்த பிளேஸுக்கு நம்ம வந்து போக போகிறோம். அந்த பிளேஸ் இதோட எப்படி இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. உண்மையாக ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான். நான் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த பிளேஸுக்கு போனால் நான் வீடியோ எடுக்கிறேங்க. பாய், டாட்டா. ஓகேங்க, இவ்வளோ தான் இந்த ஐஃபோனில் வந்து ஜூமிங் போக முடியுது. யானை எது அப்படின்னு சொல்கிறேன். இந்த இருக்குல்லங்க, அந்த ஒரு கருப்பு கலரில் ஒரு புள்ளி மாதிரி தெரியுதா, அதுதாங்க யானை. அது வந்து ஒரு பெரிய யானையும் ஒரு குட்டி யானையும் நிற்கிதுங்க. அது ரொம்ப தூரத்தில் நிற்கிது, அதனால் இவ்வளோ தான் தெரியுது. பாருங்க வியூவை, செம்ம வியூங்க. மழை வந்துருச்சுங்க. நம்ம அப்படியே காருக்குள்ள போயிடுவோம். செம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அதனால நம்ம காருக்கு போயிடுவாங்க. ஓகே ப்ரோ, காருக்கு போயிடுவோம் ப்ரோ. மழை ஓரம் வந்துச்சு ப்ரோ. இந்த பாரு ப்ரோ, நினைஞ்சுலாம் நாங்கெல்லாம் நிற்கிறோம் இங்கே. மழை பெஞ்சு டிஸ்டர்ப் பண்ணுதுங்க ரொம்பவே. கார் இல்லை, ஜீப்பு. ஜீப்பு, கார் இல்லைங்க, ஜீப்பில் வந்தோங்க. ஓகேங்க, நம்ம ரிட்டர்ன் வந்து இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த பிளேஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ரோடே கிடையாதுங்க இது. பாருங்க இதுதான் இது. 2000 years later. ஓகே गाइस, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜிப்லைனில் போயிட்டு வந்தாங்க. இப்போ தான் இந்த பாருங்க பின்னாடி தெரியுதா, இதில் தான் இப்போ போனோம். உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் 1 ஹவரில் வந்து அவங்க நமக்கு கொடுத்துருவாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 300ங்க, ஃபோட்டோ எடுக்கணும்னா 100 ருபீஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிப்லைனுக்கு வந்து 500 ருபீஸுங்க. இந்த இதில் போயிட்டு வரதுக்கு இந்த லாங் பார்த்தீங்கன்னா 250 மீட்டருங்க, வரதுக்கு 250 மீட்ரு, போயிட்டு ரிட்டன் அதிலே வந்துடலாம். உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், இந்த இருக்கு பாருங்க, இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போகணுங்க. உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு. சரி ஓகேங்க, அந்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அப்பா கீழே பார்த்தா பயமா இருக்கு ப்ரோ. எப்படி இருக்குன்னு தெரியுது. அப்பா எவ்வளோ ஸ்பீடா வந்து போடுறோம். அம்மா கேமரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே guys, இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்டாக போட்டு விட்ருங்க. ஏன் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைம் எடுத்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சிங்க அந்த ட்ரிப் அப்போ. அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட மொபைலை வாங்கி அப்படியே எடுத்து கலெக்ட் பண்ணி பென்ட்ரைவில் போட்டு இப்போ நான் வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற 2 வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்லே எடுத்தது தான், அதுவும் ரெடியாக இருக்குது. இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ நல்லா வியூஸ் போணுச்சுன்னா அடுத்ததே உடனே நான் அந்த வீடியோவே 2 வீடியோ இருக்குது அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே கேஸ், அடுத்தது இன்னும் நல்ல வீடியோ வந்து பார்ப்போம். பாய், டாட்டா.